அதாவது வழக்கறிஞர்கள் ஒன்னாவே சேர மாட்டாங்க. ஏன்னா இது இப்ப இல்ல, எனக்கு நினைவு தெரிஞ்ச காலத்திலிருந்தே திமுகவில் எப்பயுமே வழக்கறிஞர் அணி 2 அணியா இருக்கும். ஒரு அணியா திகழ்ந்ததே கிடையாது. எங்க அப்பா காலத்துல அடிச்சுப்பாரு, ஒன்னா இருங்கப்பா ஒன்னா இருங்கப்பான்னு. எவனும் பேச்சையே கேட்கறதே கிடையாது. ஆனால் எனக்கு என்ன உங்களை பார்க்கும்போது மகிழ்ச்சி என்றால், 2004 தேர்தலின் போது அருமையன் RS பாரதி அவர்கள் ஒரு வழக்கறிஞர் அணியை உருவாக்கி நாடாளுமன்ற தேர்தல் இருப்பார். அப்போ பார்த்தா விரல் விட்டு எண்ணுகின்ற அளவுக்கு தான் நம் வழக்கறிஞர் அணி அப்பொழுது இருந்தது. ஆனால் இங்கே பார்க்கும்போது நம் தலைவர் தளபதியின் கட்டளை ஏற்று ஒரு மாபெரும் மாநாடு போல் நடக்கும் போது உண்மையிலேயே மகிழ்ச்சி இருக்கு. கருத்து வேறுபாடு வழக்கறிஞரின் உரிமை. ஏன்னா எல்லா வழக்கறிஞரும் ஒன்னா பேசினா அப்புறம் யாரு சம்பாதிக்க முடியும் சொல்லுங்க? 2 கருத்து சொன்னாதான் சம்பாதிக்க முடியும். ஆயிரம் நான் கூட வச்சுங்களேன், மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா மருத்துவர் என்ன சொல்வாரு? ஒரே கருத்து சொல்வார், உனக்கு உடம்பு சரியில்லைப்பா, உனக்கு இருதயம் சரியில்லைப்பா, இல்லாட்டி லிவர் சரியில்லைப்பா. ஆனா நீங்க ஏன் வழக்கறிஞர்கிட்ட போனா இருதயம் நல்லதா இருக்கு, இந்த கிட்னி டாக்டர் சரியில்லைன்பாங்க. நீங்க அவர் மேல கேச போடுங்க. கடைசியில சொல்லுவாங்க, உனக்கு நண்பர்கள் யார் என்று சொல், உன் வாழ்க்கை எப்படி இருக்கு சொல்றேன். ஏன்னா ஏன்னு கேட்டேன், உனக்கு நண்பர்கள் டாக்டரா இருந்தா போய் ஹாஸ்பிட்டல்ல சேருன்பான். உனக்கு நண்பர்கள் வழக்கறிஞர் போய் கேச போடு சொத்து அழிச்சு நடு ரோட்ல நிக்க வச்சிருவான். அதுக்கு இல்லை. காரணம் என்றால் நாம் கடந்து வந்த பாதையை சற்று பாருங்கள். நான் உண்மையே 2 விஷயம். ஏன்னா அருமையன் என்ஆர் அவர்கள் அழைக்கும் போது வேற மாதிரி பேசினார். நீங்க வரீங்க, இங்க இருக்காங்க அண்ணங்க, என்ஆர் அண்ணன் இருக்காரா? அழைக்கும் போது என்ன சொன்னார்னா, நீங்க வரீங்க, இளைஞர்களுக்கு நல்ல கருத்தை சொல்லுங்க, எல்லாம் வேற வேற பாதையில செல்றாங்கன்னு. இப்ப வரும்போது, இப்ப மேடையில் பேசும்போது வாழ்த்துறை, நாங்க என்னங்க வாழ்த்துறைன்றீங்க? ஒன்னு ஒரு கேவேட் போட்டார், நீங்க வாழ்த்த மட்டும் தான் செய்யணும், என்னங்க மாறி மாறி பேசுறீங்களா என்ன? காரணம் என்றால் வழக்கறிஞர் அணி பல, அதாவது 1070 என் கட்சி ஆரம்பிச்ச முதல்ல பாத்தீங்கன்னா சோதனைகளை சந்திக்கிறது. கழகம் எப்போதெல்லாம் சோதனையை சந்தித்ததோ அப்போதெல்லாம் உறுதுணையாக இருந்த ஒரே அணி இது என்றால் அது வழக்கறிஞர் தான். நாம் எமர்ஜென்சியை சந்தித்த போது, நாம் தலைவர் தளபதி அவர்கள் சிறையில் இருந்த போது, என் தந்தை சிறையில் இருந்த போது, என் மூத்த கழகத்தினெல்லாம் சிறையில் இருந்த போது அவர்களை ஒரு 2 மாதங்களாக பார்க்க கூட முடியவில்லை. ஏனால் எமர்ஜென்சின்னு பயந்து ஒவ்வொரு பக்கம் தள்ளி தெரிக்க ஓடினான். அப்பொழுது அந்த எமர்ஜென்சியை எதிர்த்து திமுக நின்ற போது உறுதுணையாக நின்ற அணி என்றால் அது வழக்கறிஞர் அணி தான். எமர்ஜென்சி சந்தித்து நாம் வெற்றி பெற்று வந்தோம். ஆனால் நமக்கு சாதகமாக நாம் எதிர்பார்த்த மக்கள் தீர்ப்பு நமக்கு வரவில்லை. நாம் எம்ஜிஆர் இருக்கும் போது எம்ஜிஆருக்கு செக்கு வச்சு அணியது என்றால் அது வழக்கறிஞர் தான். அந்த பல்கேரியா கப்பல் ஊழல் என்று சொன்னால் அதை வெளிப்படுத்தி எம்ஜிஆரே தூங்க முடியாமல் ஒரு அதிமுகவுக்கு ஒரு சலசலப்பை ஏற்றியது யார் என்றால் அது வழக்கறிஞர். அது மட்டுமல்ல, இந்தியாவிலே சரித்திரம் படைத்த கட்சி இது என்றால் திமுக. என்ன மாதிரி சரித்திரம்? அதிகமாக ஆர்டிகல் 356 பயன்படுத்தி ஆட்சி கலைப்பு நடத்தியது என்றால் நம்ம தான். நம்மளை விடமாட்டானுங்க, இப்படி மாறி மாறி செஞ்சிருப்பாங்க. அதையெல்லாம் எதிர்கொண்ட இருந்து துணையாக நின்றது அணியது என்றால் அது நமது சட்டத்துறை. அது பல சட்ட சிக்கலை சந்தித்தோம். 91 நாம் சந்திக்காத சட்ட சிக்கலே கிடையாது. கழகத்தின் பேருக்கே ஒரு சங்கடம் வந்த போது, ஏன் கழகத்திற்கு தலைமை நிலையத்துக்கே வந்த போது உறுதுணையாக நின்ற அணி எந்த அணி என்றால் அது சட்டத்துறை அணி தான். ஏன் நமது மீது பொய்யான குற்றச்சாட்டை போட்டு ராஜீவ்காந்தி மரணத்துக்கு நாம் தான் காரணம் என்று சில போலிகள் நம்மளை காட்டிய போது அதை எதிர்த்து ஜெயின் கமிஷனை போராடி வெற்றி பெற்ற அணி எது என்றால் அது நம் கழகத்தின் சட்ட அணி தான். இதையெல்லாம் சொல்றது காரணம் என்றால் நம் சட்ட சிக்கல் தீரவே இல்லை. 2011 ஜெயலலிதா அம்மையார் வந்தபோது என்ன பண்ணாங்க?
பெரிய தலைவர்களை விட்டுவிட்டு ஒவ்வொரு சின்ன மாவட்ட செயலாளர் மீது குற்றங்களை சுற்றாடல் போட்டு பொய்யான குற்றச்சாட்டை போட்டபோது அவர்களை எதிர்த்து நின்ற அணி இதென்றால் நம் சட்டத்துறை அணி என்றால். ஏன் இந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா சரி சொல்லுவாங்கப்பா, எதிர்கட்சியா இருக்கும் போது நீங்க சட்ட சிக்கலை சந்திச்சீங்க, இப்போ நீங்க ஆளுங்கட்சியா வந்துட்டீங்க, ஆளுங்கட்சியா வந்த பிறகு சட்ட சிக்கலே இருக்காது என்று நினைக்கும் போதுதான் பாருங்கள், ஃபீல்டு நல்லா இருக்கு, பேட்ஸ்மேன் நல்லா ஆடுறான், ஆனா எம்பையர் சரியில்லை. எம்பையர் சரியில்லாத போது ஒழுங்காக எம்பையர்களை தட்டி கேட்கின்ற அணியாக இருக்கிறது யார் என்றால் நம் சட்டத்துறை அணிதான். இந்த போராட்டம் இல்லை, இன்று இளைஞர்கள் நீங்கள் இருக்கின்றீர்கள், நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் என்றால் அது தனி பெருமை. ஏனென்றால் பல சட்ட சிக்கலை சந்தித்து வெற்றி பெற்ற ஒரே கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஏனென்றால் சாதாரண சட்ட சிக்கல்கள் நான் சொன்ன வரலாறு சிறிய வரலாறு. நான் கண்டிப்பாக வடசென்னை எம்பி வந்திருக்காரு, அவருக்கு என் வாழ்த்துக்கள். வடசென்னை அதே போல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாம் சந்திக்கின்ற சட்ட சிக்கல் ஒவ்வொன்றும் வெவ்வேறுமா இருக்கும். ஒன்றும் சொல்ல போனென்றால் இன்று பாஜக அரசு கொண்டு வருகின்ற ஒவ்வொரு சட்டத்தை எதிர்த்து முதலில் குரல் கொடுத்தது யார் என்றால் அது திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான். இன்றைக்கு காஷ்மீருக்கு அந்த 370 அந்தஸ்து எடுக்கும் போது குரல் கொடுத்தது யார் என்றால் திமுக தான். ஏன் அதே போல் விவசாயிகளுக்கு எதிரான மசோதாக்கு குரல் கொடுத்தது யார் என்றால் திமுக தான். தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால் ஏன் இன்று ஐபிசியை மாற்றி பிஎன்எஸ் என்று கொண்டு வந்தார்களே, அதை எதிர்த்து குரல் கொடுத்தது யார் என்றால் திமுக தான். ஏனென்று சொல்றால் தொடர்ந்து எப்பொழுதெல்லாம் சட்டத்திற்கும் இந்தியன் அரசியல் அமைப்புக்கும் பிரச்சனை வருகிறதோ தொடர்ந்து குரல் கொடுப்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆகையால் சொல்கிறேன், இங்கு நீங்கள் கூடியீர்கள், ஏதோ கூடினோம், ஏதோ கேட்டோம், ஏதோ கலைந்தோம் என்று போய்விடக்கூடாது. இங்கு சொல்லுகின்ற கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக இருவேறு கருத்துக்கள் இருந்தால்தான் நீங்கள் லாயர், இல்லாவிட்டால் வேஸ்ட். நீங்க 2 கருத்துக்களை நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஒன்றே ஒன்று முக்கியம், நமக்கு முக்கியம் திராவிட முன்னேற்ற கழகம், நமக்கு முக்கியம் தமிழ்நாடு, நமக்கு மிக முக்கியம் தமிழ். அது எதுக்கேனும் சோதனை வந்தால் முதல் ஆளாக நீங்கள் நிற்பீர்கள். நம் சட்டத்துறை நிற்கும் என்ற நம்பிக்கையிலே இந்த மாநாடை சிறப்புற நடைபெற்றுகின்ற அருமையான என்ஆர்க்கும் அவர்கள் சார்ந்த சட்டத்துறையை சேர்ந்த அனைத்து சகோதரர்கள் சகோதரிகளுக்கும் என் மனமான நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.